வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க, நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை பார்த்தேன். கும்ப லக்னம், துலாம் ராசியாம். இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? அட, இது ரொம்ப ஒரு புத்திசாலி காம்பினேஷன் ஆச்சே. லக்னாதிபதி சனி பகவான் இவங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையையும் பொறுமையையும் கொடுப்பாரு. அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் இவங்களுக்கு ஒரு அழகான கலை உணர்வையும் மென்மையான சுபாவத்தையும் கொடுப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க மாடர்ன் திங்கிங் கொண்ட ஒரு பண்பான மனுஷங்க. அப்போ இவங்க எதையும் மத்தவங்க மாதிரி யோசிக்க மாட்டாங்களோ? ஆமா, இவங்க எப்பவுமே ஒரு யூனிக் பீஸ் தான். சமூகத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இவங்க பேசுறது ரொம்ப கௌரவமா இருக்கும், ஆனா மத்தவங்களை யோசிக்க வைக்கும். ஒரு முடிவை எடுத்துட்டா அதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம். யாராச்சும் இவங்களை கட்டுப்படுத்த நினைச்சா அங்கிருந்து உடனே எஸ்கேப் ஆகிடுவாங்க. இவங்க குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா? ரொம்பவே. வீட்ல எல்லாரும் இவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் பாப்பாங்க. குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட ஒரு ஆழமான புரிதலை எதிர்பார்ப்பாங்க. இவங்க வீட்டை பார்த்தாலே தெரியும், ரொம்ப மாடர்னாவும் அதே சமயம் ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்லையும் வச்சிருப்பாங்க. உறவினர்களுக்கு இவங்க தான் மெயின் அட்வைசர். இவங்க சொல்ற பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். இவங்களுக்கு பிசினஸ் செட் ஆகுமா இல்ல வேலைக்கு போறது நல்லதா? ரெண்டுமே இவங்களுக்கு கை கொடுக்கும். ஆனா பிசினஸ்னு வந்தா இவங்க மத்தவங்க செய்யாத ஒரு புதுமையான வழியில செய்வாங்க. இந்த கம்யூனிகேஷன், லேட்டஸ்ட் மெஷினரி, கேட்ஜெட்ஸ் இல்லனா ஆர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்கள ரொம்ப மதிப்பாங்க. ஒரு தோழன் மாதிரி நடத்துவாங்க. ஆபீஸ்ல இவங்க ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஆபீஸ்ல இவங்க ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். ரிசர்ச், பேங்கிங் இல்லனா ஐடி ஃபீல்டுல இவங்க இருந்தா பெரிய லெவல்ல வருவாங்க. மேலதிகாரிகளுக்கு இவங்க மேல ஒரு தனி நம்பிக்கை இருக்கும். இவங்க வேலையை ரொம்ப நீட்டா முடிப்பாங்க. அதே சமயம் ஆபீஸ் அரசியல் எல்லாம் தலையிட மாட்டாங்க. ஆனா தப்பு நடந்தா மட்டும் கண்டிப்பா தட்டி கேட்பாங்க. பொருளாதார ரீதியா இவங்க யோகம் எப்படி? பணப்புழக்கத்துக்கு இவங்களுக்கு பஞ்சமே இருக்காதுப்பா. நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனா இவங்க கை ரொம்ப தாராளம். மத்தவங்களுக்கு உதவி பண்றது, அப்புறம் இந்த லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் வாங்குறதுல காசை தாராளமா விடுவாங்க. அதனால இவங்க லேண்டு, கோல்டுன்னு அசையா சொத்துக்கள்ல முதலீடு பண்றது தான் இவங்க ஃபியூச்சருக்கு நல்லது. 30 வயசுக்கு மேல இவங்க செம ஸ்ட்ராங்கா செட்டில் ஆகிடுவாங்க. ஹெல்த்ல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமா, மெயினா நரம்பு மண்டலம் மற்றும் கால்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும். கும்பம்னாலே வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். அப்புறம் துலாம் ராசிங்கிறதால கிட்னி, முதுகு தண்டுவடம் சம்பந்தமான இஷ்யூஸ் வராம இருக்க நிறைய தண்ணி குடிக்கணும். மனசை அமைதியா வச்சுக்க தியானம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப மஸ்ட். பிள்ளைகள் விஷயத்துல இவங்க எப்படி? பிள்ளைகளுக்கு இவங்க ஒரு பெரிய ரோல் மாடல். அவங்களோட தனித்திறமையை வளர்க்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க பிள்ளைகளும் ரொம்ப புத்திசாலியாவும் டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாவும் இருப்பாங்க.
பிற்காலத்துல பிள்ளைகளால இவங்களுக்கு பெரிய புகழும் கௌரவமும் கிடைக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, ஆனா இவங்க டிராவல் சும்மா ஒரு விசிட் மாதிரி இருக்காது. அந்த இடத்தோட கல்ச்சர், அங்க இருக்கிற புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வெளிநாடு போற வாய்ப்பு கூட இவங்களுக்கு உண்டு. ஆன்மீக பயணங்களும் அடிக்கடி போவாங்க. அது இவங்க மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தரும். மொத்தத்துல சொல்லப்போனா கும்பலக்னம் துலாம் ராசியில பிறந்தவங்க ஒரு விஷன் கொண்ட மனுஷங்க. தன்னம்பிக்கையோட செயல்பட்டா இவங்க ஒரு சரித்திரமே படைப்பாங்க. இவங்க வாழ்க்கை ஒரு கௌரவமான செல்வந்தராவும் எல்லாரால மதிக்கப்படுற ஒரு பெரிய மனுஷனாவும் அமையும். சூப்பர்ப்பா. அந்த சனியோட டிசிப்ளினும் சுக்கிரனோட அழகும் சேர்ந்தா இவங்க லைஃப் நிஜமாவே ஒரு மாஸ் தான். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.